ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா மோஸ்ட் ரெக்கமெண்டட் ரெசிபி தான் சப்பாத்தி ரெசிபி. இந்த ரெசிபி கேட்காத ஆளே கிடையாது. நான் எனக்கு சப்பாத்தி பூரி மாதிரி உப்போம் அப்படின்னு சொல்ற ஆள்லாம் கிடையாது. பூரி மாதிரி உப்பாது, பட் ஆனால் சாஃப்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நமக்கு அதுதானே முக்கியம். இது சோயா சங்க்ஸ் கூட இன்னைக்கு வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சோயா சங்க்ஸோட ரெசிபி வேணும்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு அகலமான மிக்சிங் பவுல்ல 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்ல 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்க கோதுமை மாவே எடுத்துக்கலாம். அது கூடயே தேவையான அளவு சால்ட், ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சால்ட் எல்லாம் மாவுல மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் 1 கப் ஃபுல்லா பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு பாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா இருந்தது. அதை நல்லா பெனஞ்சிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. மெயினானதே சப்பாத்தி பெனஞ்ச உடனேயுமே நீங்க சப்பாத்தி போடக்கூடாது. அந்த மாவு ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ரெஸ்ட் விட்டீங்க அப்படின்னாலே சப்பாத்தி சாஃப்ட் ஆயிரும். நம்ம பால் வேற ஊத்தி பண்ணிருக்கனால ரொம்பவே சாஃப்டா இருக்கும். குட்டி குட்டி பால்ஸா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா மேல வீட் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா சப்பாத்திக்கு ரொம்ப நீங்க நைஸாவும் தேய்க்க கூடாது, அதே சமயத்துல திக்காவும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும். பேன்ல ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி பேட்டரே அதுல போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லைட்டா வேக வேக அப்படியே திருப்பி திருப்பி எடுத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிரும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.